தம்பி லைட்டை கண்ணு அடிக்காத குச்சில் அடி. என்ன சோறு சரியா? சோறு சரியா? ஒரு 5 கிலோ கொடு. என்னடா சோம்பு வெள்ளப்புண்டு ஏண்டா விக்கிற? கடலை உருண்டை, நெய் உருண்டை, பருப்பு உருண்டை. என்னப்பா நடக்குது இல்லையா? என்ன நடக்குது? கராட்டம் நடக்குதுன்னு நினைச்சேன். கராட்டமா? யாரையுமே காணோம். கராட்டம் இல்லையா? கராட்டமா நடக்குது. பிள்ளை ஆடிடுச்சு. அந்த பிள்ளை எங்கப்பா? அந்த பிள்ளை போயிருச்சா? என்ன அப்படி முடிஞ்ச முடிக்கிறேன். பார்த்ததுன்னா ஆமா கூப்பிடுங்க, பிள்ளைய கூப்பிடுங்க. என்ன ஒரு சிக்கல்னா என்னவா மனசு கஷ்டமா இருக்கு. பிள்ளைய கூப்பிடுங்கப்பா. வருது பாருங்க என் ஆளு. Hi. How are you? How are you? வணக்கம். வணக்கம் வைக்கிறீங்க. வணக்கம் 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 வணக்கம். இந்த இடத்துல யார் பார்த்தா அப்படி தெரியுது? பார்த்தா பொம்பளை மாதிரி தெரியுது. அப்புறம் ஆம்பளை மாதிரி தெரியுதா? பொம்பளை மாதிரி தெரியுதுமா? உனக்கு என்ன சந்தேகமா இருக்கா? என்ன சந்தேகம்? பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தா எப்படி தெரியுது? சொன்னா நீ நான் என்ன சங்கடம் பண்ண போறேன் சொல்லுங்க பாக்க. பார்த்தா எனக்கு அப்படி தெரியுது. அப்படி தெரியுது. வல்பு வந்து போதா? வல்பு வருதா? சரி சரி. நீங்க யாரு? நான் வந்து துணி வியாபாரம் பாக்குறேன். அதுல துணி வியாபாரம் என்னென்ன துணி தெரியுமா? என்னென்ன துணி வியாபாரம்? பாவாடை, ஜாக்கெட், சரி, நைட்டி, புது துணி. எது? புது துணி. புது துணி. புது துணி. புது துணி. சரிங்க. வேற என்ன பண்றீங்க? நீ கேட்பதா கொண்டு வந்த இந்த துணியா? வேற பாக்கறியா? கை தட்டி பாப்பா. இல்ல கை தட்டினா அந்த துணியை காட்டு. கை தட்டினா மாட்டிடலாம். காலைல பெட்டிக்கார சம்பளத்தை மட்டும் கொடுத்துட்டு போறேன். நான் தட்டா சத்தமே கேட்கல. அப்படி என்ன புதுசா நீ காமிக்க போறேன்? நான் காமிக்கிறது என்னது? புது துணி. ப்ளூ கலர் துணி. மாத்தி பயந்துடக்கூடாது. பயப்பட மாட்டீங்களா? சரக்கு இருக்கா? பயப்பட மாட்டேன். எப்பா பெட்டிக்காரியா? கட்டிங் தெரியும். காடு போ. எங்கடா? இந்த புள்ள பயப்படுமா? பயப்படாதுங்க. புள்ள பயப்படுமா? காமிக்கவா வேணாமா? புள்ள பயப்படுமா பயப்படாதாமா? பயப்படாதுங்க. காமிக்கடா. காமிக்கிறேன். கை தட்டுங்க. காமிடா. கை தட்டுங்க. டேய் அப்படி என்னடா காமிக்க போற? காமிடா பாப்போம். நீ எப்போதானே காமிப்ப? என்ன கலரா? ப்ளூ கலரு. அதான் என்ன கொடுத்துட்டீங்க? அதே இத வச்சு போடுறியா? சரி யார் இந்த இடத்துல? இந்த இடத்துல நான் வியாபாரம் பார்க்கறேன். நீ வியாபாரம் என்ன நடக்குது? இந்த இடத்துல வியாபாரம் பார்க்கறேன். என்னடா துணியா வர பாக்குறியா? எங்க அண்ணன் பொண்டாட்டிக்கு ஜட்டி வாங்கி தெரியா? சைஸா? ஐயோ அது எங்க அண்ணனுக்கு தானே தெரியா? குண்டி பெருசா இருக்கு. 90 இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணன் பொண்டாட்டி குண்டியா வந்து இந்த இடத்துல துணியா வர பார்த்தேன். சுத்தம் பண்ண வரல. அப்புறம் புளியம்பழ வியாபாரம் பார்த்தேன். புளியம்பழம். எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறேன்? சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணே மேடைக்கு ஒரு சேர் கொண்டு வாங்க. சாலக்காரர் ரொம்ப நேரமா நிக்கிறாரா? எப்படி நான் புளியம்பழ வியாபாரம் பார்க்கறேன் இந்த இடத்துல? எப்படி தெரியுமா? எப்படி? புளியம்பழா 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 புளியம்பழா. என்ன புளியம்பழா? புளியம்பழா
புளிய பழம் செக்க வந்த பழம் இறந்த பழம் தெரியுது சொல்லு. இறந்த பழம் இது செக்க படிச்சிருக்கியா படிக்கலையா? படிக்காம போயிருப்பாங்க. என்ன படிச்சிருக்க? என்ன படிச்சிருக்கீங்க? என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நானு பால்வாடி முடிச்சிருக்கு. பால்வாடி முடிச்சிருக்கு. படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன கேள்வி கேட்க போறீங்க? என்ன கேள்வி கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? சத்தியமா சொல்றேன், அந்த அம்மன் மீது ஆணையா சொல்றேன், கொச்ச வார்த்தை நான் பேசவே மாட்டேன். அப்புறம் என்ன பேச போறீங்க? நான் ஒரு விடுகதை கேட்கிறேன், அதுக்கு நீ முடிஞ்சா பதில் சொல்லிடு பாப்போம். என்ன சொல்லுங்க பாப்போம். விரிச்சதுல வெடச்சத சொருகுனா காலையில எந்திரிச்சு பார்த்தா வெள்ளையா இருக்காது. என்ன அது? என்னது? விரிச்சதுல வெடச்சத சொருகுனா காலையில எந்திரிச்சு பார்த்தா வெள்ளையா இருக்கா. என்ன? பிள்ளைக்கு தெரியல, கூட்டத்துல கையில அங்கிட்டு அவங்களுக்கு தெரியுமாங்க? கைத்தட்டு அவர் ஒரு கைத்தட்டல் போட்டுங்க. கரெக்டா சொல்லிட்டாரு, கை தட்டுங்க. அட என் தலையெழுத்த தட்டுங்க. சாம்பல் எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. சரி விடு, அந்த கேள்வியை விட்டு. தெரிஞ்சுக்குவேன். சமைக்க தெரியுமா உனக்கு? சமைக்க நல்லா தெரியும். நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். சாப்பிட தெரியுமா? சாப்பிட தெரியும், சமைக்க தெரியும், எல்லாமே தெரியும். சமைக்க தெரியும், சாப்பிட தெரியாது. சாப்பிட்டா நீ அப்படி இருக்க போற? சாப்பிடு, சமைக்க தெரியும். சமையல்ல கேள்வி கேட்க சொல்றியா? ஒரே கேள்வி ஒரே பதில். என்ன கேள்வி? ஒரே கேள்வி ஒரே பதில். சொல்லு. தோசை சுட என்ன வேணும்? தோசை சுட மாவு வேணும். சட்டி வேணும். சட்டி இல்லாம குண்டிலையா சுடுவ? ஓ அப்படி இருக்கா? மறுபடியும் கேக்குறேன், தோசை சுட என்ன வேணும்? சட்டி வேணும். மாவு வேணும். ஓ இப்படியா? மாவு வேணும். மறுபடியும் கேக்குறேன், என்ன? தோசை சுட என்ன வேணும்? மாவு வேணும். கரண்டி வேணும். கரண்டி வேணும். கரண்டி இல்லாம ஏதோ கைய விட்டா தெரியும் போடுவ. சரி தோசையை விட்டு இட்லிக்கு வரேன். இட்லி திங்க என்ன வேணும்? இட்லி திங்கயா? கை வேணும். சரி முதல்ல இட்லி வேணும். இட்லி வேணும். ஆமா. சரி மறுபடியும் கேக்குறேன், சொல்லுங்க. இட்லி திங்க என்ன வேணும்? கை வேணும். இட்லி திங்க முதல்ல சட்னி வேணும். சட்னி வேணும். அது நீ தொட்டு திங்க. இட்லி திங்க என்ன வேணும்? மறுபடியும் கேப்பேன், இட்லி திங்க என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? இதான் கேள்வி. சட்னி வேணும். தவறு. இட்லி திங்க முதல்ல தட்டு வேணும். அட சரி அதை விட்டு அடுப்பு பத்த வைக்க என்ன வேணும்? அடுப்பு பத்த வைக்க தீப்பெட்டி வேணும். முதல்ல அடுப்பு வேணும். அடுப்பு வேணும். பேண்ட் போட என்ன வேணும்? பேண்ட் போட என்ன வேணும்? பேண்ட் போட கால் வேணும். முதல்ல குண்டி வேணும். குண்டி இருந்தா தான் இடுப்புல நிக்கும். சரி. மூக்கு ஒழுவ என்ன வேணும்? என்னது? மூக்கு ஒழுவ. என்னது? மூக்கு ஒழுவும்ல, அது மூக்கு ஒழுவ. கை வேணும். கை மூக்கு ரெண்டு ஓட்டல் வேணும். ஓட்டலாம அப்புறம் எதுல போடுங்க. நல்லா பாருங்க, நல்லா பேசுறீங்க. ஆடுனா ஆடுவாங்க. பாடுனா படுத்தா எல்லாம் பாடுவேன். படுத்தா ஆடுவேன். படுத்து ஆடுவேன். உட்கார்ந்து ஆடுவேன். ஆமா. அதனால ஆடி பாத்துருவோமா? போடு பாக்கலாம். ஆத்து கரையில் அன்னக்கிளி போனாடா, பார்த்து சிரிச்சு விட்டா பைத்தியமானேடா. காரணம் புரியல, இது காதலான தெரியல, மாத்திர தெரியல, என மாத்திக்கிற வழி இல்ல. அவர்கிட்ட கேட்டா இங்க பார்த்தா ஆடுனா நின்று ஆட மாட்டியா? வேலை ஓடுற. அப்புறம் எப்படி ஆடணும்? நின்னுதே ஆடணும். அப்ப நின்னு நான் எப்படி சுத்தா போகுது.
இப்ப என்ன பண்ணிட்டு இருந்த? 1 2 3 ஏய் நிறுத்து நிறுத்து. ஏய் ஒண்ணே நிறுத்து. ரெடி 1 2 3 நீ உண்மையா பண்ணி ஆடுனியா? இப்ப நீ உண்மையா நீ ஆடுனியா? இடிச்சு செத்த மாதிரி இடிச்சு கிடக்குற. செஞ்சா தெரியும். என்ன செய்யணும்? ரெடி 1 நீ இப்ப சிங்க தர. ஏய் ஒழுங்கா அப்படி ஆடு பாக்கலாம். பாடி எங்க இருந்த புள்ளே பாடி எங்க இருந்த புள்ளே ஆடுதா ஆடு நான் பாவு எனக்கு இல்ல நான் ஆடுறனா இல்லையா வச்சுலியா தான் வந்தா பண்றீங்க என்ன தீனி வச்சுட்டு வந்தா பண்றாங்க ஒழுங்கா தான் ஆடுறீங்க. பாடி எங்க இருந்த புள்ளே சுத்தப்பட்டு வராது தனித்தனியா ராஜா பொண்ணு பாட தெரியுமா உனக்கு? பாட்டு பாட்டு நல்லா பாடுவே. பாட தெரியுமா? நான் ஒரு பாட்டு சொல்றேன், பாட்டை பாடி. என்ன பாட்டு? எருக்கம் செடியோ நான் இறுக்கி பிடிச்ச அந்த பாட்டை பாடி. அந்த பாட்டு படிக்கணுமா? அது உனக்கு தெரியாதா? படி. அதனால உங்களை பார்த்தோன்னே பாட்டை படி. இருக்கும் செடியோரோ இறுக்கி போடு செய்ய மாமா கதவை காட்டுக்குள்ள கட்டி பிடிக்கலாமா? என்ன வயசுக்குடா இந்த பாட்டு சுத்தப்படுத்துவாங்க. வா இந்த கோடி அருவி பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு பாடி. அது எனக்கு தெரியாது. நீ வர அப்பா. தெரியாது தெரியாது. கோடி அருவி கொட்டுதே அடியம் மேல தப்போ தப்பு. அப்படி பாடவே கூடாது. கோடி அருவி கொட்டுதே அப்படி பாடுனா அந்த பாட்டு சுத்தப்பட்டு வரல. கதவை சாத்தடி ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு பாடு. என்ன கதவை சாத்தடி பாடு. கதவை சாத்தடி அப்படி தெரியாதுடா பாடு. கதவை சாத்தடி உனக்கு வழக்க மாத்தடி அப்படி பாடு. பாடுறியாதா? நல்லா ஆரியங்களா பாருங்க. உங்களை பார்த்ததுமே பார்த்தோன்னே எனக்கு வடியுது. வந்துச்சுன்னா பின்னாடி போ. எனக்கு வடியுது. வடியுதுன்னா தொடச்சுக்கோ. உங்களை பார்த்ததுமே எனக்கு காலம் வந்துருச்சு. வருதா? எப்படிப்பட்ட காலம்? எப்படி வருது சொல்லு பார்க்கலாம். நீ சிரிக்கும் போது முத்து உதிரும் போல் ஒரு சத்தம் எப்படி என்றால் சிரிப்புடா முத்து தினம் சத்தம் கேட்குதடி நடைய பார்த்தா தங்க தேர போல இருக்குதடி சிரிப்புடா அழகு சிரிப்புடா முத்து தினம் சத்தம் கேட்குதடி நடைய பார்த்தா தங்க தேர போல இருக்குதடி நடைய பார்த்தா அந்த தெருவோல இருக்குதடி.
கொடுத்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் புலதா முத்துதிரம் சொந்தம் இருக்குதடி உன் நடைய பார்த்தா பக்கத்தில் போல இருக்குதடி ஐயனார்களையே என்ன விலையே உன்னை வர முறிய திரணி மகனே சுந்தரனே ஓ மனசு புரிய மகனே சுந்தரனே ஓ மனசு புரிய நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு நான் விளங்க வீரனே மதிய சந்தியா ஓ வரவ மாறுறேன் பத்து சரகத்தி நான் விட்டு போட்டு வாழுறேன் தீவகெல்லாம் பொட்டு வச்சு ரசிக்கிறேன் நீதி கருத்தாடும் புலதா ஒன்று வீடு சந்திரமுடி நடைய பார்த்தா மனசுல கும்மி அடிக்குதடி ஓ மலை சத்தோ மாறி மரவசிய பண்ணுதடி ஸ்ரீ புலதா மொத்தத்தில் சத்தம் இருக்குதடி ஓ நடைய பார்த்தா தங்கத்தில் போல இருக்குதடி உங்களுக்கு என் மேல காதல் வந்துச்சா காதல் காதல் உங்க மேல காதல் எனக்கு வந்துருச்சு போயிட்டா காதலுங்க எனக்கு போதும் அதனால எப்படி தெரியுமா போதும் சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா மாடி அடி கொண்டு நினைச்சு கண்ணு செய்வ